அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் 9 புரட்சியாளர் சேக்வேராவின் நினைவு தினம். நிறைய புக்ஸ் நம்ம சேக்வேராவை பற்றி படிச்சிருந்தால் கூட எனக்கு பர்சனலாக நான் இன்ஸ்பயர் ஆனது இந்த புக்கில் தான். வெற்றி அல்லது வீரமரணம். எழுத்தாளரும் புதுக்கோட்டை மாநில செயலாளருமான தொடர் கவிபர்மன் எழுதின ஒரு புக் இது. இது கவிதை வடிவில் சேக்வேராவுடைய வரலாற்றை கொடுத்துருப்பாரு. ரொம்ப அழகான முயற்சி. இளைஞர் முழக்கத்தில் ஒரு 2 வருஷம் இந்த புக்கு தொடர்ச்சியாக எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த புக்கை போட்டிருக்காங்க. இந்த புக்கு ரொம்ப பழசு 2008 வெளிவந்த புக்கு. இருந்தாலுமே இன்றைக்கி இந்த புக்கில் இருந்து அந்த கடைசி அத்தியாயம், அதாவது பொலிவிய காடுகளில் அவரோட அந்த போர்க்களம் எப்படி இருந்தது, அந்த இறுதி யுத்தம் எப்படி இருந்தது, இறுதி யுத்தத்தில் சேக்வேரா இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவரை பற்றிய நம்மளுடைய நினைவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அதை எழுதியிருப்பார். இந்த புக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே சேக்வேராவுடைய அந்த வரிகள். ரொம்ப அழகாக வார்த்தைகளை கோர்த்திருப்பார். இன்றைக்கி அந்த கடைசி அத்தியாயத்தை படிக்கிறது சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். படிச்சிருவா. பொலிவிய போர்க்களம். பொலிவிய போர்க்களம் கொரில்லாக்களின் கூர்மையில் ரணமானது. இராணுவம் உதவி கேட்டு அமெரிக்காவிடம் அலறியது. சே எனும் சிம்ம சொப்பனத்தை எண்ணி பீதியில் இருந்த அமெரிக்காவுக்கோ பீதியானது. 25 பேர்கள் அசாத்தியமான போர்க்களத்தை சாத்தியமாக்கி கொண்டிருந்தார்கள். துணிந்தார்கள், தூக்கத்தை தொலைத்தார்கள், ஒட்டுமொத்த சக்தியையும் ஒன்று திரட்டி ஊடுருவினார்கள். நில ஒளியில் நீண்டது பயணம், நிலவரையில் நின்றது பதுங்கள். அடக்கப்பட்ட மக்கள் ஆதரவாக இருந்தார்கள். கம்யூனிஸ்டுகள் கை கொடுத்தார்கள். பயங்கொண்ட பாம்பு சினங்கொண்டு சீர்வது போல் கலங்கி கிடந்த அமெரிக்கா குலுங்கி எழுந்தது. சேவை சிதைக்க திட்டம் வகுத்தது. முடிந்தவரை அல்ல, முழுவதுமாய் உதவுவோம் என்றது. பொலிவிய இராணுவத்திற்கு பயிற்சி கொடுத்தது, பணம் கொடுத்தது, ஆயுதங்களை அள்ளி கொடுத்தது. விலையாக சே உயிர் வேண்டும் என்று தத்தளித்து தவித்தது அமெரிக்கா. சேவை தேடும் படலம் முடுக்கப்பட்டது. இராணுவத்தின் 2ஆம் பெட்டாலியன் சுறுசுறுப்புடன் சுழன்றது. ஏகாதிபத்தியத்தின் ஒட்டுமொத்த கவனமும் பொலிவிய காட்டிற்குள் புகுந்தது. தேடுங்கள் அந்த முரட்டுக்காரனை, அழித்து விடுங்கள் அந்த அக்னியை. அவன் அடையாளம் உரசினால் பற்றி கொள்ளும் உஷ்ணமாயிருப்பான். பார்வையாலேயே வீழ்த்துவிடும் பயங்கரமானவன். ஒட்டுமொத்த இராணுவத்தையும் ஒருத்தராய் எதிர்க்கும் உக்கிரமானவன். ஜாக்கிரதையாய் தேடுங்கள். அமெரிக்காவின் ஆலோசனையோடு காட்டை சலித்தார்கள். சூரிய ஒளியும் காற்றும் உட்புக முடியாத இடங்கள் வரை ஊடுருவியது இராணுவம். சோகமேகம் சூழத் தொடங்கியது. முதலில் ரோபர்டோ, பிறகு ஜூலியோ, அடுத்து ஆண்டோனியோ. முக்கிய தோழர்கள் ஒவ்வொருவராய் உதிர்ந்தார்கள். இறந்தவர்கள் இளைத்திருந்தார்கள். வண்டுகள் துளைத்து கால்கள் கனத்திருந்தது. ஒட்டிய வயிறு, வெளிரிய கண்கள், கிழிந்த ஆடைகள். இராணுவம் உஷாரானது. இதே பலகீனம் சேயை பற்றி இருக்கும். தேடுதல் தீவிரமானது. சோர்ந்த நேரத்தில் கூர்ந்து பிடிக்க திட்டம் தீட்டியது. சேயின் சிரமங்கள் அதிகமானது. ஆஸ்துமா அவஸ்தை, தாகமெடுத்தல், தண்ணீர் இல்லை, உணவு திருந்தது, சுமக்க முடியாத ஆயுதங்கள் ஆங்காங்கே இராணுவத்திற்கு தடயங்களானது. துப்பாக்கியை கூட தூக்க முடியாத சக்தியற்ற நிலை. தானும் ஒரு போராளியாய் தன்னை சுமந்த குதிரையை பசிக்கு கொன்று சமைத்த சங்கடம். தோழர்களே, நாம் இறந்து கொண்டிருக்கிறோம். நிமிடங்களை விரயமாக்க வேண்டாம். நம் உயிர் எரிந்து கொண்டிருக்கிறது. ஓய்வெடுக்க வேண்டாம். நம் யுத்தத்தை தொடர நாம் நெஞ்சில் அணைத்து கொண்டு சாகும் ஆயுதத்தை பற்ற நம்மீது நம்பிக்கை கொண்ட கோவுக்காரர்கள் கொந்தளிப்பார்கள். நாம் கொல்லப்படலாம். ஒருபோதும் ஏகாதிபத்தியத்தால் வெல்லப்பட மாட்டோம். இடைவிடாது வெடிக்கட்டும் துப்பாக்கிகள், வீழட்டும் ஏகாதிபத்தியம். முன்னோக்கி நகருங்கள். முடிந்தவரை போரிடுங்கள். நைந்து நலிந்து போன கொரில்லாக்கள் தன் கடைசி சக்தியையும்
ஒன்று திரட்டி முன்னேறினார்கள். மலைச்சரிவுகளில் இராணுவத்தின் சடலங்கள் சரிந்தது. அக்டோபர் 7 கடைசியாக சேயின் நாட்குறிப்பு வருத்தத்தை பதிந்தது. இப்போது 100 பேர் இல்லையே. வெற்றி சாத்தியமாகும் நேரம் பலவீனங்கள் படையெடுத்து விட்டது. சூழல்கள் கைவிடப்பட்ட நிலையில் போராடி கொண்டிருக்கிறோம். இனி மரணத்தை தள்ளி போடலாம், தவிர்க்க முடியாது. சேயின் உள்ளுணர்வு உறுதி செய்தது. இறுதி யுத்தம். அக்டோபர் 8 நதிக்கரையில் புதியவர்கள் புழக்கம் இருப்பதாய் துப்பு கிடைக்கிறது. அலைந்து அழுத்து போன இராணுவ அதிகாரி கரும்பு காட்டை கண்ட யானை போல் பரவசமானான். சேயும் தோழர்களும் ஓய்வெடுக்கும் நதிக்கரை நோக்கி நகர்கிறது பெட்டாலியன். அடுத்து யோசிக்க அவகாசம் இல்லாமல் திடீரென படபடத்தன துப்பாக்கிகள். 2 தோழர்களின் இருதயத்தை துளையிட்டு போனது தோட்டா. சேயின் கண்முன் சடலமாக சரிந்தார்கள். மரணம் வரை போராடுவது தவிர வேறேதும் யோசிக்க முடியாத இறுதி நிமிடங்கள். ஓய்வில்லாமல் ஓடிய சேயின் காலை தொலைக்கிறது தோட்டா. தலைக்கு வைத்த குறி தொப்பியை தூக்கி எறிந்தது. 1000 பேரை எதிர்கொள்ளும் சக்தியை 5-6 கொரில்லாக்களிடம் காட்டியது இராணுவம். 10 அடி தூரத்தில் மிக பக்கத்தில் சுற்றி வளைக்கப்பட்டனர். முதல் முறையாக சேயின் முன்பு நேருக்கு நேராக நின்ற இராணுவ அதிகாரி ஆச்சரியத்தில் அதிர்ந்து போனான். வெள்ளை மாளிகையை விடவிடக்க வைத்தது இந்த உருவமா? அமெரிக்காவின் ஆணிவேரை ஆட்டி பார்த்தது இந்த தோற்றமா? உறுதி செய்ததும் உறைந்து போனான். அத்தனையும் இழந்த நிலையில் சேயும் வில்லியும் கைது செய்யப்பட்டனர். உடன் லாகிக்வாரா கொண்டு வாருங்கள். துள்ளலுடன் தலைமையிடத்து தகவல் வருகிறது. சிறை வைக்கிறார்கள். அது ஒரு பள்ளிக்கூடத்தின் இருட்டறை. ஒற்றை மெழுகுபத்தி ஒளிர்த்து கொண்டிருந்தது. மெல்லிய இரவில் அந்த அற்புத மனிதனின் கடைசி நிமிடங்கள் கடந்து கொண்டிருந்தது. ரணமாகி போன பாதங்கள், சங்கிலியால் பிணைக்கப்பட்டு கைகால்கள், பரட்டை தலை, அழுக்கேறிய உடை, கசக்கி எறியப்பட்ட கரித்தோணியாய் சேதாரமாகி கிடந்தான். சேயின் உயிரைப் போலவே உருகி கொண்டிருந்தது மெழுகுவத்தி. உடம்பின் வலியை மீறி சேயின் மனக்கண்ணில் மங்கிய ஓவியமாய் கடந்த கால நினைவுகள், கடந்து வந்த பாதைகள், பசியின் கூக்குரல், அடிமை மக்களின் அழுகுரல், கோபம் கொண்டு கொதித்ததும் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்ததும் எத்தனை அற்புதமான கணங்கள்! லத்தீன் அமெரிக்கா முழுமையும் விடுதலை பெறுவதை என் அன்பு தோழன் ஃபிடலின் கண்கள் கட்டாயம் காணும். எங்கள் மரணம் மீண்டும் மீண்டும் எங்களை விளைவிக்கும். ஏகாதிபத்தியத்தின் திசைகள் தீப்பிடிக்கும். அதன் எரிந்து போன சாம்பலை காற்று எங்கள் கல்லறையின் ஓரத்தில் கொண்டு வந்து குவிக்கும். நாங்கள் தோற்றால் ஏகாதிபத்தியம் வென்றதாய் அர்த்தமல்ல. இனி அநீதிக்கு எதிரான வேட்டுச்சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து 1000 கைகள் ஓங்கிக் கொண்டுதான் இருக்கும். ஒளிர்ந்து உருகிய மெழுகு உயிர் விட்டிருந்தது. விடிந்தது. அக்டோபர் 9ஆம் நாள். இன்று புரட்சியின் திசைகளை புதுப்பிக்கும் நாள். ஏகாதிபத்தியம் கூடி விவாதித்தது. பிறகு கொல்வதென முடிவெடுத்தது. அத்தனை பெரிய அமெரிக்கா இத்தனை பயங்கொண்டது சே என்ற ஒற்றை மந்திர சொல்லுக்கு மட்டும்தான். கொல்லும் வரை வெள்ளை மாளிகையின் வியர்வை நிற்கவில்லை. சேயின் மரணத்தை உறுதி செய்யும் வரை உச்சந்தலையில் தீயை வைத்தது போல் திமிரியது அமெரிக்கா. அவசர அவசரமாக அரங்கேற்றப்பட்டது தண்டனை. கொல்ல வந்தவன் சேயின் கண்ணை பார்த்தான். கலவரமானான். அறையை விட்டு அலறி ஓடினான். அடுத்து வந்தவன் மரியோ ஜேமி எனும் இராணுவ சர்ஜன். மதுவை குடித்து மனதிற்கு தெம்பூட்டி கொண்டான். நடுங்கியபடி சேயை குறிவைத்தான். சேயின் கடைசி வார்த்தைகள் கேட்டு அவன் கைகள் நடுங்கியது. உன்னிடத்தில் மண்டியிட்டு உயிர் வாழ்வதை விட எழுந்து நின்று உயிர் விடுவது மேல். கோழையை சுடு. நீ சுடுவது சேயை அல்ல, ஒரு சாதாரண மனிதனை. அடுத்த கணம் தோட்டாக்கள் சுழல்கிறது. கண் சிமிட்டாமல், கலக்கமில்லாமல் நெஞ்சில் ஏற்கிறான். ஒரு சரித்திர நாயகனின் மரணம் சத்தமில்லாமல் நிகழ்த்தப்படுகிறது. பல கோடி இதயங்களில் பட்டாம்பூச்சியை படபெடுத்தவன் ஒரு சாதாரண மனிதனாய் சாகடிக்கப்பட்டான்.
கண்களை மூடாமல் ஏகாதிபத்தியத்தை வரித்தபடியே, தன் கனவு உலகை அடைகாத்தபடியே, அநீதியின் குரல்வளை நெறிவிடப் போவதை நினைத்தபடியே, இனம், மொழி, தேசம் கடந்து ஓடிக்கொண்டே இருந்தவன் உயிர் விடைபெற்றது. உலகையே நேசித்த அந்த உன்னத மனிதன் துடிப்புகள் அடங்கி போனது. நாங்கள் இழந்தது உன் உடம்பை மட்டும்தான். சேயின் மரணச் செய்தி லத்தீன் அமெரிக்கா முழுவதும் அடர்ந்த நெருப்பாய் மக்களை ஆத்திரப்படுத்தியது. காவிய நாயகனின் காலடிபட்ட இடங்களிலெல்லாம் மக்கள் அடித்துக்கொண்டு ஆவேசமாய் அழுதார்கள். இறந்த பிறகும் திறந்தே இருந்த சேயின் கண்கள் உயிரோடு இருப்பது போலவே உறுத்தியது ஏகாதிபத்தியத்தை. புதைக்கும் முன் உலகையே ஆறத் தழுவிக்கொள்ள துடித்தவனின் கைகள் மணிக்கட்டோடு துண்டிக்கப்பட்டது. சர்வதேசியம் என்ற சொல்லுக்கு உயிரூட்டியவன், பூமியில் வந்து போன முழுமையான மனிதன், அடிமை மக்களுக்குள் புதையுண்டு கிடந்த ஆத்திரத்தை அறிய வைத்தவன், வீதியால் வீசி எறியப்பட்டவர்களுக்காக வாதாடியவன், பாலுக்கு அழும் குழந்தையின் கண்ணீரை துடைத்தெறிய துடித்தவன், விழுமிடமெல்லாம் விதைபோல் விழுந்து எழுமிடமெல்லாம் மலைபோல் எழுந்தவன். இதோ சேயின் பெயரில் வெடித்து கொண்டிருக்கும் அடக்கப்பட்டவர்களின் ஆத்திரம் ஏகாதிபத்தியத்தை துரத்தி கொண்டிருக்கிறது. ஆயுதத்தை பற்றியபடியே வீரமாய் செத்துப்போன தானியா, பாப்புலோ, மொய்சஸ், விஸ்கியூஸ், ரேனகா, பில்லி இவர்களோடு சேயின் இரத்தமும் பொலிவிய மண்ணை புரட்சியின் கீற்றுகளால் சிவக்க வைத்தது. மண்டியிடுதல் என்ற வார்த்தையை தன் அகராதியிலிருந்து அகற்றியவன். இன்று சேயின் புகைப்படம் கூட அமெரிக்காவை அரட்டி கொண்டிருக்கிறது. 1997 அக்டோபர் 18, 30 ஆண்டுகள் முடிந்த பிறகு அந்த சரித்திர நாயகன் தோண்டி எடுக்கப்பட்டான். ஒட்டுமொத்த போராளிகளின் தழும்புகளாய் சேயின் எலும்புகள் கியூபா கொண்டு செல்லப்பட்டது. தலைநகர் ஹவானா மக்கள் வெள்ளத்தில் நிரம்பி வழிந்தது. சேயின் வரவுக்கு கனத்த இதயத்தோடு காத்து கிடந்தனர் மக்கள். சேயின் எலும்புகள் அடங்கிய பெட்டியை காட்டி கண்கள் கசிந்தாலும் கம்பீரமான குரலில் ஃபுடலின் அஞ்சலி உரை அனைவரையும் உருக்கியது. நன்றி சேக்வேரா, நீதான் கியூபாவின் வரலாறு, எங்கள் உதாரணமும் நீதான். நீ விட்டு சென்றதுதான் எங்கள் வாழ்க்கை. உன் வழியில் போராடும் எங்களுக்கு துணையாய் மீண்டும் நீ வந்ததற்கு நன்றி. திரண்டிருந்த மக்கள் கூட்டம் உலகத்தின் அத்துணை கண்டமும் அதிர சே என ஓங்கி ஒலித்தது. துயரங்களின் அணிவகுப்பாய், காயங்களின் கண்காட்சியாய், மண்ணெல்லாம் புரட்சியை மலரவிட்டு நடந்தவன், பரிசுத்தமான பனிப்பொழிவாய் தளர்ந்த நேரங்களில் தன்னைத்தானே தைரியப்படுத்தி கொண்டவன், உலகை வெளிச்சமாக்க தன்னையே மூட்டிக்கொண்ட தீக்குச்சி, காலகாலமாய் நடந்த கொடுமைக்கு கணக்கு தீர்க்க வந்தவன், எலும்புகளாய் திரும்பியது மக்களின் இதயத்தை குத்தியது. தாங்க முடியாமல் தவித்த மக்கள் வெள்ளம் சூளுரைத்தது. எங்களின் அழுகுரல் ஆழ்ந்து அடங்கிவிட அல்ல, இந்த சோகம் ஓய்ந்து ஒடிந்து போக அல்ல. கண்டங்கள் தாண்டி உன் கருத்துக்களை சேர்ப்போம், அண்டங்கள் தாண்டி உன் ஆத்திரத்தை விதைப்போம். நிகர்வாவில் குவேரா விசத்தின் கொடி பறந்தது. பொலிவியாவில் சேயின் காலடி தடங்கள் பொது உடைமை பூங்காவாய் புத்துயிர் பெற்றது. வெனிசுலாவில் சேயின் வீரம் விளையாடி கொண்டிருக்கிறது. கியூபாவை எதிர்த்த அமெரிக்காவின் அதிகார பீடம் அசிங்கப்பட்டு கிடக்கிறது. சேயின் பதாகை தாங்கி இதோ லட்சோப லட்சம் இளைஞர்கள் எழுந்து நடக்கிறார்கள், ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நடக்கிறார்கள். சே என்று சொன்னாலே சிலிர்க்கிறது. எங்கள் இதயத்தில் உன் உயிர் துடித்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இழந்திருப்பது உன் உடம்பை மட்டும்தான். உன் மூச்சுப்பட்ட இடமெல்லாம், உன் பாதம் பட்ட பாதையெல்லாம் நீ உயிர் தெழுகிறாய். பூமியில் புரட்சியின் திசையை தேடும் ஒவ்வொருவரும் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பெருத்த ஓசையுடன் ஏகாதிபத்தியத்தின் காதுகளை கிழித்து உலகம் முழுவதும் உன் எச்சரிக்கை மணி ஒலித்து கொண்டிருக்கிறது. நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்.